ஹாய் காய்ஸ், இன்றைக்கி சோயா சங்க்ஸ் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 வெங்காயம், 5 தக்காளி, சின்ன துண்டு இஞ்சி, 6-7 பூண்டு, சோம்பு 1 ஸ்பூன், மிளகு 4 ஸ்பூன், சீரகம் 2 ஸ்பூன், இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய், ஹோல் கரம் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுக்கோங்க. 2 ஆனியன்ஸ் ஸ்லைஸ் பண்ணது போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், ரஃப்பாக சாப் பண்ண ஒரு தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதும் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வேக வச்சுருக்க சோயா சங்க்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஆல்ரெடி சோயா சங்க்ஸ் வெந்திருக்கு அப்படிங்கிறதுனால ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றணும்னு தேவையில்லை. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. தண்ணி நல்லா சுண்டுனதும் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க. உங்களுக்கு காரமாக வேணும்னா குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை தனி மிளகாய்த்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா காரம் எதுவும் போடலை. இந்த கிரேவி சப்பாத்திக்கு, ஒயிட் ரைஸ்க்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.